இந்த டூர் பஸ்ல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். நான் 10ன்னு சொல்றேன். இது டூரிஸ்ட் வர சீசன் தானே? ஆமா, நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி குப்பையும் சேரும்டா. ஆ. ஒன்னு 2 ஒரே ஒரு ஆளோ? வாவ், இதுதான் இயற்கையான காத்து. ஹாய், இப்பதான் நான் பஸ் விட்டு இறங்குனேன். அங்க என்னோட நண்பன் லக்கா தான் டூர் கைடா இருக்கான். அவனை போய் பாரு. பரவாயில்ல, எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு லக்காவோட உதவி தேவையில்லை. ஓகே? என்னது லக்காவா? லக்காவோட கஷ்டம் இருக்குமோ? இருக்கலாம். ஆனா கூட்டிட்டு போக ஏன் அவன் வரல? இங்க இவ தனியா இருக்கிறது ஆபத்தாச்சு. வா, நாம அவன் கிட்ட போய் சொல்லலாம். என்னது, ஒரு பொண்ணா? ஆமா, அவ என்னவோ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு சொன்னான். ஒருவேளை அவ உன்னோட விருந்தாளியா இருப்பா. இல்லப்பா, அவளே பாத்துப்பா. அவளுக்கு டூர் கைடே தேவையில்லை. காசு இல்லாமலேயே சுத்தி பாத்துக்குவா. இதனால ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? இந்த டிஐ டூரால எல்லாமே போச்சு. ஏதாச்சும் பண்ணியாகணுமே. ஆ, ஆ, ஏதாச்சும் பண்ணிட்டு போடா. டேய் தம்பி, வாடா போலாம். இருங்கப்பா, அவ என்னோட விருந்தாளி தான். இப்பதானே சொன்னேன். அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க நீங்க. இந்த காடு ரொம்பவே ஆபத்தானது. அவளுக்கு ஒரு டூர் கைடு வேணும், அதான் பாதுகாப்பு. ஆமா, நான் அவளை கண்டுபிடிக்க சொல்லி ஆள் அனுப்புறேன். இங்கதான் அவ இருப்பா. நல்லது. வாவ், எவ்வளவு பெரிய பைன் மரம். எப்படியும் 100 வருஷம் பழமையானதா இருக்கும். அவ இது அங்க இங்க இருக்கா. இருக்கா? வரன், நீ பாத்துக்கோ. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு சரி, வரேன். ஓகே. இந்த இலை ரொம்ப அழகா இருக்கு. அது அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. கரடியை பார்த்தா அவ பயந்துருப்போம். நீங்க கண்காணிங்க, நான் போய் லக்காவை கூட்டிட்டு வரேன். இவளை எங்கேயே போகாம பாத்துக்கோங்க. புரிஞ்சுது. ஏய், எங்க போறீங்க? வா. இரு, நானும் வரேன். வரன், ஆக்ஷன். என்ன? எங்க போச்சு? ஏய், cutie, எதுக்காகவா இத பண்ற? நீ ரொம்ப கியூட்டா இருக்க. கியூட்டா? என்ன யாரும் இது வரைக்கும் எப்படி சொன்னதில்ல. ஓகே ஹெர்பர்ட், நீ போ. ஓகே. அதுக்குள்ள விழுந்துருவேன்னு சொல்றியா? நீ கவலைப்படாத. நான் கிளம்புற உதவிக்கு நன்றி நண்பா. அது சரி, இந்த ராஜா போனதா வேலை நடக்கும். ஓ ஓ டுடுடு ஓ நிஜமாவே ஆர்டர் குரங்குங்களா? உண்மையாவே இது மந்திர காடுதான். ஹலோ மேடம், உங்களுக்கு டூர் கைடு தேவைப்படுறாங்களா? நீங்க யாரு? நான் வந்து டூர் கைடு. இந்த காடு ரொம்ப ஆபத்தானது. நான் உங்களை பாதுகாப்பா கூட்டிகிட்டு போறேன். பாதுகாப்புனா அதுக்கு மறுபெயரே நான் தானே. ஆமா மகாராஜா. நான் ரொம்ப நல்லவன், நிஜமா தான் சொல்றேன். உங்களுக்காக நான் 20% ஆஃபர் கொடுக்குறேன். ஓகே? நான் முன்னாடியே பிளான் போட்டுட்டேன். இந்த காடு பாதுகாப்பானதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால பிரச்சனை இல்ல. பாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏ லக்கா, உனக்கு என்னாச்சு? அவ இப்ப காட்டுக்குள்ள போயிட்டா. இது நல்லதுக்கு இல்லையே. புதுசா ஏதாச்சும் பிளான் போடணுமே. இந்த கெட்டப்ல நான் ராஜா மாதிரி இருக்கேனா? நீ கெத்தா ராஜா மாதிரியே நடந்துக்கோப்பா. கலக்கற வாழைப்பழம் கொடுத்தா இன்னும் கலக்காலா? கண்டிப்பா நான் உனக்கு நிறைய கொடுக்குறேன். அவ வந்துட்டா. இதுதாங்க கொரியன் மரம்.
இது 100 அடிக்கு மேல வளரும். பாத்தீங்களா, இது எம்புட்டு அழகா இருக்கு. இது ஒரு புது வகை மரம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. கை தட்டுங்கப்பா. ரொம்ப நன்றி. நீங்க இந்த டூரை என்ஜாய் பண்றீங்களா? உங்களுக்கு என்னங்க வேணும்? இது ஒண்ணு கொரியன் மரம் இல்ல, இது ஒரு ஆஷ் மரம். இது வலுவானது, இதுல வீடெல்லாம் கட்டலாம். இது ஒரு வகையான பழமையான மரம். இப்ப இது கம்மி ஆயிடுச்சு. நிறைய பேர் இதை வெட்டி எடுத்துடுறாங்க. இந்த மரத்தால போட்டெல்லாம் தயார் செய்யறாங்க. இப்ப இந்த மரங்கள் 2 காட்டுல மட்டும்தான் இருக்கு. பை பை. லக்கா, ஒண்ணு விட அவளுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்குப்பா. டாரா டட்ட டட்ட டா டா. வாவ். வாங்க மேடம், வாங்க. இந்த வறுத்த மீன்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க என்னைய டூர் கைடா வச்சா இது எல்லாத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இது ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்க தப்பு பண்றீங்க. ஏன்? என்ன தப்பு பண்ற? இந்த புகையால இயற்கை காத்துக்கு பாதிப்பு ஏற்படும். இவ்ளோ புகை இருந்துச்சுன்னா காட்டுல தீ கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பாபு, மீன் எடுத்துட்டு வா. காட்டுக்கு நீங்க தான் ஆபத்தை கொண்டு வரீங்க. சொன்னது கேட்டுச்சோ? லக்கா இங்க இருந்து கிளம்பிட்டாரு. நீங்க 2 பேரும் இத பாத்தீங்களா? அவ இந்த காடு முழுக்க குப்பைய கொட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு உங்களோட உதவி வேணும். அவளுக்கு காடுனா பிடிக்குது. இப்படியெல்லாம் ஏன் அவ பண்றோம்? சரி, நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சரி, நீங்க 2 பேரும் பயம் காட்டுங்க. ஆனா ஓவரா வேணாம். அதுவும் சரிதான். 2 கரடிங்க காட்டுல இருக்கு, அதுங்களுக்கு குப்பை போட்டா பிடிக்காது. ஆட்டோ இப்போ காலை கட்ட போகுது. இப்போ நான் காப்பாத்துற மாதிரி நடிக்க போறேன். அதுக்கப்புறமா நான் ஹீரோவாவும் ஆயிடுவேன். ஹீரோலக்கா காப்பாத்துறதுக்கு வந்துட்டான். அப்புறம் நான் டூர் கைடு ஆயிடுவேன். நிறுத்துங்க. யா! எங்க போனா அவ? என்னப்பா ஏன் கைய முறுக்குறீங்க? எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே போய் சொல்லுவ. நாங்க பார்த்தோம், நீ தாண்டா குப்பை போட்ட. ஹே கார்லி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. கார்லியோ? நீ சொன்ன அந்த லக்காவை நான் பார்க்கல. ஆனா இங்க ஒரு ஆள் காட்டையே நாசம் பண்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப மோசம் அவரு. அடடா, பொய் சொல்லிருக்கான். அப்படின்னா அவன் தான் இந்த குப்பையெல்லாம் போட்டுருக்கான். ஓகே, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன், நீ கவலைப்படாத. நான் ஒத்துக்கிறப்பா, இது எல்லாமே என்னோட தப்பு தான். அவன் ஒன்றும் என்னோட விருந்தாளி இல்ல. அவன் என்ன டூர் கைடு ஆக்கிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. மண்டையில இருக்க மூளை எப்போதுமே தப்பாதான் யோசிக்குமா என்ன? என்னைய விடுங்கப்பா. நீங்க டப்ளு பப்ளு கார்லி உங்க 2 பேரை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கா தெரியுமா? நீங்க டூர் கைடு லக்காவா? டூர் கைடு ஆகிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணீங்களா? ஆமாங்க. நான் வந்த வேலை கூட எனக்கு நல்லபடியா முடிஞ்சது. ஹாய் கார்லி. ஹலோ லக்கா, காட்டை சுத்தி குப்பை போட்டதா கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.